சமூகத்தில் இணைத்து வைத்து விட்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு அப்பா மகிழ்ச்சியோடு கடந்து செல்லத்தக்கதாக ஒரு நிரப்பப்பட்ட பாத்திரமாய் கடந்து செல்லத்தக்கதாக ஆவியான உதவி செய்யுங்க தகப்பனே. பாடல் வேலையை ஆசீர்வதிங்க, ஆராதனை ஆசீர்வதிங்க, செய்தியின் வேலையை ஆசீர்வதிங்க. மகனை மறைத்து நீ வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவரை தடைப்பட்ட பிள்ளைகளிலே தேவன் தடைகளை நீக்கி குறித்த நேரத்துக்கு ஆராதனை வருவதற்கு தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கரங்களை தாழ்த்துகிறோம், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அந்த சில பாடங்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Thank you.
அவர் நடந்து செல்கிறார். ஆண்டவரே, தீங்கு உன்னை ஒன்றும் செய்யாது என்று வாக்கு பண்ணினவர் பரிசுத்த ஆவியானவர் மத்தியில் இருக்கிறார். அவர் ஒருபோதும் ஒரு தீங்கு நம்மை அணுக விடாதபடி நம்மை பாதுகாக்கிறவர். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பக்கத்தில் 1000 பேர் இந்த பக்கத்தில் 10,000 பேர்கள் அவரை அணுகுவதில்லை என்று வாக்கு பண்ணினவர். ஆண்டவரே, எங்களை உண்டாக்கினவரை துதிக்கும்படியாக காலவெளியில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, சோதனைக்கிறோம் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சோதனமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, 24 மூப்பர்கள் மத்தியிலும் ஆண்டவரே 7 பொன்புத்தவர்களுக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன், நான் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், மரித்தேன் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, இந்த காலங்களில் ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய துதிகளை நீர் வாசம் பண்ணும்படியாய் ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனையில் இறங்கி வந்ததற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுதா, என் இயேசுதா, இயேசுதா, என் இயேசு. மறுபடியும் யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்ததே
ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இயேசுவுக்காக ஒரே ஒரு வாழ்க்கை வாழுகிறோம் ஆண்டவரே. ஒருக்காக இந்த ஜீவியனாலும் ஆண்டவரே, ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஒருக்காக வாழணும் அப்பா. ஆண்டவரே, வாழ்ந்திடுவேன் ஆண்டவரே. இயேசுவுக்காக நான் வாழ்ந்திடுவேன் அப்பா. ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே துதிக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஆவியானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஆராதனையில் கர்த்தர் இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களையும் கர்த்தர் அழைத்துக் கொண்டு வந்ததற்காக நன்றி. தொடர்ந்து உடைய வார்த்தைகளை கேட்கவும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஒரு நம்பிக்கையற்ற நிலை இந்த நேரத்திலே மாறட்டும். உடைய வார்த்தைகளை ஆண்டவர் நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த இடத்திற்கு கடந்து செல்லத்தக்கதாய் கர்த்தர்களுக்கு உதவி செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 38வது வசனத்தையும் 39வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்பட கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுள். இந்த வசனத்தை வாசிக்கிற போது இங்கே வாசிக்கிறோம், மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் என்ற ஒன்றை சொல்லப்படுகிறது. மோசே நியாயப்பிரமாணத்தினின்று எவைகளிலே விடுதலையாக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததோ அவைகள் எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்படுகிற முடியும் கிறிஸ்துவின் மூலமாக என்று இங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். பாவ மன்னிப்பு, விசுவாசமும் பாவ மன்னிப்பு. விசுவாசம் வரும் பொழுது அங்கே பாவ மன்னிப்பு உண்டாகிறது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலே தேவன் தருகிற பல ஆசீர்வாதங்கள்ல முதல் முக்கியமானதாக நாம் எடுத்து வைக்கும் போது அந்த பாவ மன்னிப்பை தான் சொல்றோம், ரட்சிப்பு என்று சொல்கிறோம். அதை விட மேலான ஆசீர்வாதம் இல்லை. ஏன் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் ஆசீர்வாதங்களில் முதல் தரமானது என்று சொல்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் தேவன் தருகிற மற்ற பல ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தோடு நின்று விடுகிறது. ஆனால் இந்த பாவ மன்னிப்பு ரட்சிப்பும் நமக்கு நித்தியத்து வரைக்கும் நாம் ஓடு வருகிறது. எனவே கர்த்தர் கொடுக்கிற இந்த பாவ மன்னிப்பு என்கிற அந்த ஆசீர்வாதம் நம்முடைய ஆசீர்வாதங்களிலே முதல் தரமானதாக இருக்கிறது. சங்கீதத்தில் வாசிக்கிற போது 32ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுல முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கவனம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். முதல் வசனம் சொல்லுகிறது, யாருடைய பாவத்தை எல்லாம் கர்த்தர் மன்னிச்சுட்டாரோ அவங்க பாக்கியவான். நம்ம பாவத்தை ஆண்டு மன்னிச்சுட்டா நம்ம பாக்கியவான். ஸ்தோத்திரம். பாக்கியவான்கள் யார் என்று பல விதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல ஒண்ணு பாவம் மன்னிக்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த கால வேளையில் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இன்னொரு வசனத்தையும் சொல்ல விரும்புகிறேன். 10வது அதிகாரத்தில் 43வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 10:43. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். இங்கே நான் வாசிக்கிற போது, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவள் எல்லாரும் கிறிஸ்துவினாலே பாவ மன்னிப்பை பெறுகிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரார். விசுவாசத்தினால் வருகிற பாவ மன்னிப்பு வருகிறதுனால் கிடைக்கிற விசுவாசம், இந்த ரெண்டையுமே இந்த விசுவாசத்தோடு சேர்த்தே பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த காலை ஆராதனை வேளையில நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுத்த பாவ மன்னிப்பினுடைய தரம் எப்படி இருக்கு? ஆண்டவர் கிருபையாக நமக்கு தந்தாரே பாவ மன்னிப்பு, அது எப்படி இருக்கிறது என்பதை இந்த கால வேளையில ஒருவர் நாமே ஆராய்ந்து பார்க்கிற இடத்துல நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய வருகை எப்போதும் இருக்கலாம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். அப்படித்தானே?
இயேசு எப்பனாலும் வரலாம். அவருடைய வருகை காலையோ மாலையோ இரவோ நடுச்சாமமோ சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போதோ அவருடைய வருகை எப்பன்னு தெரியாதுல்ல. வேதத்தில் வாசிக்கிற போது 10 கன்னிகைகளை பற்றி சம்பவத்தில் நான் வாசிக்கிறோம். அங்கே 5 கன்னிகைகள் வந்து இயேசு கிறிஸ்து எப்போ வருவாருன்னு அவங்க மனசுல ஒரு எண்ணம் இருந்தது. அதனாலதான் அவங்க கொஞ்சம் எண்ணெய் விளக்கில் உள்ள எண்ணெய் மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. தாங்கள் கொண்டு வந்த விளக்கில் இருக்கக்கூடிய எண்ணெய் தீரும் முன்பு இயேசு வந்து விடுவார் என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க நினைச்சிருந்தாங்க அப்படி. இன்னொரு 5 பேர் இயேசு கிறிஸ்து தாமதமாக வரலாம் என்று அவர்கள் அதிகமாக எண்ணெய் கொண்டு வந்திருந்தார். நாம் நினைப்பதை பொறுத்து அல்ல, மணவாளன் வருவதை பொறுத்தே. அவர் எப்போது வர வேண்டுமோ அப்போது அவர் வருகிறார். நாம் விரும்புகிற நேரத்தில் அவர் வந்தால் நமக்கு வசதி. ஆனால் அப்படி அவர் வருவதில்லை. அவர் விரும்பும் நேரத்தில் அவர் வருகிறார். பிதா ஒருவரை தவிர வேறு ஒருவரும் அவருடைய வருகையை அறிந்து கொள்வதில்லை. பிதா ஒருவரே அவர் வருகை அறிந்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்து வரும்போது அது யாருக்கும் தெரியாது. அவருடைய வருகை நமக்கு தெரிந்தால் நாம் எப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மாத்திரம் நாம் ஆயத்தமாக இருப்போம். ஆகவே தான் எப்போது நாம் ஆயத்தமாக இருக்கும்படிதான் அவருடைய வருகை நமக்கு அறிவிக்கப்படவில்லை. டிசம்பர் மாசம் 15 தேதி இயேசு வருவார் 2032 அப்படின்னு சொன்னா அம்மா நிறைய சர்ச்சை மூடிடுவாங்க. அவர் 2032 டிசம்பர் 15 வராருன்னா 2032 நவம்பர் மாசம் நிறைய பேர் சர்ச்சைக்கு வந்தா போதும் அப்படின்னு நினைப்பாங்க சார். ஏன்னா இயேசு வரும்போது ஆயத்தம் வரதா போதும் இல்ல. இயேசு கிறிஸ்து எப்போதும் வருவார் என்ற ஆயத்தம் தேவை என்பதனால அந்த நாள், நேரம், வருஷம் குறிக்கப்படவில்லை. ஆனாலும் அவர் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவருடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு தாமதிக்கிறார்னு 1 பேதுரு புத்தகத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்கவில்லை. அவருடைய வாக்குத்தத்தம் ஒருபோது தாமதமாகாது. இயேசு கிறிஸ்துடைய வருகை தாமதமானதற்கு காரணம் ஒன்னே ஒன்றுதான், இன்னும் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் தாமதமாக இருக்கிறார் சொல்லப்படுகிறது. ஆகவே எப்போதும் இயேசு வரலாம் என்ற எண்ணம் நமக்கு இருக்குமானால் இந்த பாவ மன்னிப்பும் எப்போது நமக்குள் இருக்க வேண்டும். நம்முடைய பாவ மன்னிப்பு என்பது திருவிருந்து அப்போது மட்டுமல்ல. சிலர் திருவிருந்து அன்னைக்கு மட்டும்தான் ரொம்ப சுத்திகரிப்புலாம் இருக்கும். இல்ல பரஞ்சோதி பாஸ்டர் வந்தாங்க அந்த மாதிரி சில நேரங்களில் கடைசி கால வருகையை பற்றி ஏதாவது நம்ம பார்த்தா அல்லது அது சம்பந்தமான வீடியோக்களை பார்த்தால், பிரசங்கத்தை கேட்டால் மாத்திரம் குறிப்பிட்ட தருணங்களில் மாத்திரம் பாவ மன்னிப்பிற்கான ஆயத்தங்களை செய்வதுண்டு, சுத்திகரிப்புகளை செய்வதுண்டு. தேவனுடைய வார்த்தை என்பது நம்முடைய வாழ்வில் எப்போதும் இந்த பாவ மன்னிப்பு என்கிற சுத்திகரிப்பு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்விலே தேவன் சுகம் தருகிறார், பொருளாதார நன்மைகளை தருகிறார், வேலைகளை தருகிறார், வருமானங்களை தருகிறார், நாம் எதிர்பார்க்கிற அநேக உலக பிரகார நன்மைகளை தருகிறார். இதெல்லாம் அவர் தரார். ஆனா இதுல மிக முக்கியமானது, இதெல்லாம் இருந்தாலும் பாவ மன்னிப்பு என்பது ஒன்று இல்லாமல் போனால் நம்முடைய வாழ்வை பரிதாபமானது. அதே போல பரிதாபமான காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அதை செஞ்சிருக்கிறார், எதை செஞ்சிருக்கிறார், எனக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்னு நம்ம சாட்சி சொன்னாலும் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாவ மன்னிப்பு ஒன்றை தரவில்லை என்ற இடத்துக்கு வரும்போது மற்ற எல்லாவற்றையும் பெற்றும் அது வெறும் பயனற்ற ஒன்றாக மாறி போய்விடும். இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரி, நமக்கு மிக அவசியமான தேவை பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு. பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு அதை நான் பெற்றுக்கொண்ட ஏற்கனவே என்று சொன்னாலும் கூட நம்முடைய அன்றாட வாழ்வில், அனுதின வாழ்விலே பாவ மன்னிப்பு இருக்க வேண்டும். நான் சொல்றேன், ரொம்ப ஒரு 20 வருஷமா விசுவாசியா இருக்கிறோம். எங்களை ஆண்டவருக்காக நம்ம பிரயாசப்படுறோம், அவருக்காக ஓடுறோம், சில தியாகமான காரியத்தை கூட ஆண்டவருக்காக நம்ம செய்வோம். ஆனா 20 வருஷத்துல கிறிஸ்து வரும்போது இந்த பாவ மன்னிப்பு இல்லாமல் கைவிடப்பட்டா 20 வருஷமும் அவருக்காக ஓடின ஓட்டம் வீணாக போய்விடும். 20 வருஷம் சபைக்கு வந்தது வீணா போயிடும். 20 வருஷம் கர்த்தருக்கு கொடுத்தது வீணா போயிடும். 20 வருஷம் ஆண்டவருக்காக வேலை செய்தது, ஊழியம் செய்தது வீணா போயிடும். ஆண்டவர் எதற்காக ஆண்டவர்கிட்ட வந்தோமோ, எதற்காக சபைக்கு வந்தோமோ, எதற்காக கொடுத்தோமோ, எந்த நோக்கத்திற்காக என்ன எதிர்பார்ப்போடு கர்த்தர்கிட்ட வந்தோமோ அது எல்லாமே ஒட்டுமொத்தமாக வீணாக போய்விடும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வின் நோக்கமே என்னவென்றால் கிறிஸ்துவை சந்திக்கும் போது
நான் பாவ மன்னிப்புடையவனாக அவரை சந்திக்க வேண்டும். அவர் வரும்போது அவரோடு மத்தியாகத்தில் நான் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சபையின் நோக்கம். அதுக்காக தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். வேற ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய நோக்கம் சபை நடத்துறது, ஊழியம் செய்யறது, கொடுப்பது, எல்லாத்துடைய நோக்கம் என்னன்னா வர ஆராதனைக்கு வருவதற்காக மட்டுமல்ல, இதெல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கிறோம். அந்த கர்த்தருடைய வருகையிலே நாம் தோல்வி அடைந்தால், நாம் காணாமல் போனால் எல்லாமே வீணாய் போயிடும். ஆக இதனுடைய வாழ்வின் நோக்கத்தை, சபையின் நோக்கத்தை, ஊழியத்தின் நோக்கத்தை, விசுவாசத்தின் நோக்கத்தை சரியாக புரிந்து கொள்ளுங்க. அந்த மைய புள்ளியை நோக்கி நாம் ஓடி வர வேண்டும். அதான் கர்த்தருடைய நோக்கம். இந்த காலவெளி தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற முக்கியமான நோக்கம் இருக்குல்ல, அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கிறோம். இம்மைக்காக மாத்திரவர்கள் கர்த்தரை தேடுவாரானால் அவனை போல பரிதபிக்கப்பட்டு வருவனுமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துக்காக மட்டுமே கர்த்தரை நம்பிக்கிட்டு இருந்தான்னா அவனை மாதிரி பரிதாபமான ஆள் யாரும் இல்லை. இந்த உலக சாப்பாட்டுக்காக, இந்த உலகத்தின் நன்மைகளுக்காக, உலகத்தின் தேவைகளுக்காக, எதிர்காலத்திற்காக, இந்த மாதிரியான தனக்காக, தன் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, வீட்டுக்காக, வருமானங்களுக்காக மட்டுமே ஒருவன் கர்த்தரை தேடினால் அவனை போல பரிதாபமான ஆள் யாரும் இல்லை. மறுமைக்காக கர்த்தரை தேடுகிறவனே கர்த்தர் சித்தமுடையவனா இருக்கிறார். மறுமைக்காக கர்த்தரை தேடுறோம். அந்த நோக்கம் மனசுல எப்போது இருந்துட்டே இருக்கிறோம். கிறிஸ்துவின் வருகையும் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையும் அவரோடு நித்தியமாக வாழப்போகிற அந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு உணர்வு நம்ம வாழ்க்கையில் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கை வைத்து கத்து அல்லேலூயா சொல்லுமா. அல்லேலூயா. நம்ம மனசுல அது இருக்குதா? ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அந்த எண்ணம் நமக்கு வருகிறதா? வேதத்தை படிக்கும் போது நம்ம என்ன வருகிறதா? கர்த்தரை ஆராதிக்கும் போது, செய்தி கேட்கும் போதெல்லாம் அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குதா? இயேசு வருவார் என்ற அந்த எண்ணம் நமக்குள்ள இருக்குதா? ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய வருகை பற்றி செய்தி நாம் கேட்பதில்லை. பல்வேறு விதமான பிரசங்கங்களை கேட்டு வருகிறோம். என்னை வருஷத்துல ஒரு முறை கூட அவருடைய வருகை பற்றிய செய்தியை கேட்கலாம். ஆனால் எப்போதும் அந்த வருகையை பற்றி நினைவு மாத்திரம் நம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்புறீங்களா அவர் வருவார்னு? ரொம்ப வருஷம் ஆனதுனால நம்பிக்கையை போயிட்டு இல்லாம போயிடுச்சா? கிறிஸ்துவின் வர சங்கடம் ரொம்ப கஷ்டம் வந்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா? வருவார் நம்புறோமா? கிறிஸ்து வருவார். அல்லேலூயா. கிறிஸ்து வருகையை பற்றிய நம்முடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கணும்? கிறிஸ்துவின் வருகையை பற்றிய ஒரு எண்ணம் நமக்கு எப்படி இருக்கணும்னா, இன்னும் 1 மணி நேரத்தில் இயேசு வந்துருவார்னு இருந்தா நாம் எப்படி இருப்போம்? உண்மையா அப்படி ஒரு செய்தி நமக்கு கிடைச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மத்தியானம் நீங்க 12 மணிக்கு இயேசு வர்றாருன்னு வைங்களேன், நம்ம எல்லாம் எப்படி இருப்போம்? சினிமா கூட போயிடுவோமா? மத்தியானம் கூப்பிட்டா 12 மணிக்கு இயேசு வர்றாருன்னா மத்தியானம் சினிமாவுக்கு யாராவது கூப்பிட்டா போயிடுவோமா? வாய் பேசும்போது எப்படி பேசுவோம்? ரொம்ப கவனமா பேசுவோம். வம்புழுத்தா கூட கோபம் வராது. எப்பா கத்து விட்டுருவாரியா? எவனோ வம்புழுத்து கோவப்பட வச்சா கூட கோபம் வராது. ஏன்னா ஏதாவது தப்பி பேசி ஏசு விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது வேற. ஏசு 1 மணி நேரத்தில் வராருன்னு தெரிஞ்சா நம்ம எப்படி இருப்போம்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப கவனமா இருப்போம், ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். நம்முடைய பேச்சில், நம்முடைய சிந்தையில எல்லாத்துலேயும் கவனம் இருப்பேன். அன்பானவர்களே, அதனாலதான் ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்லும்போது இப்படி சொன்னார். தூத்துக்குடியில் பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் ஐயா அவர்கள் சொல்லும் போது அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கே வந்துருவார், இப்பவே வந்துருவாருன்னு நம்ம ஆயத்தமா இருக்கணும். அவர் இன்னும் 10 வருஷம் கழிச்சு தான் வருவாருன்னு அவருக்காக வேலை செய்யணும். பாருங்க, அது மாறினா தப்பாயிரும். 10 வருஷம் தான் வருவாருன்னு ஆயத்தமா இருந்தா தப்பாயிரும். இன்னைக்கே வந்துருவாருன்னு வேலை செய்யாம, இன்னைக்கே வந்துருவாரு வேலை செய்ய விட்டுறக்கூடாது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறதுல, வேலை செய்யறதுல இன்னும் 10 வருஷம் இருக்குன்னு திட்டமிட்டு வேலை செய்யணும். ஆனா இன்னைக்கே வந்துருவாருன்னு ஆயத்தமா இருக்கிறதா இன்னைக்கே வந்துருவாருன்னு நினைக்கணும். நம்ம மனசுல எப்போது இருக்கணும், கிறிஸ்து இப்போ வரலாம் ஒரு வேளை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய நோக்கம் அதுதான். நம்முடைய நோக்கம் அதுதான். மணவாளனை கிறிஸ்துவோடைய வருகையில ஒருபோதும் கைவிடப்படக்கூடாதுன்றதுல மிக கவனமா இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இதை கேட்கிற அன்பான சகோதரா சகோதரி, இந்த காலவேளையில நான் சில சம்பவங்கள் மூலமாக விசுவாசமும் பாவ மன்னிப்பும் அப்படின்ற தலைப்புல உங்களுக்கு பேச விரும்புறேன். விசுவாசமும் பாவ மன்னிப்பும். எங்கெல்லாம் விசுவாசம் வருதோ அங்கெல்லாம் கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறார். பாவங்களை மன்னிப்பதற்கு மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு பாவம் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இல்லை என்று உலகம் நினைத்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்க முடியும் என்று அவர் நிரூபித்தார். யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தால் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்துக்கு வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவரிடத்தில் வந்தார்கள். 8:2 வாசிக்கிறேன். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு
உபதேசம் பண்ணினார். ஸ்தோத்திரம். இயேசு உபதேசம் பண்ணுகிற இடத்தை அவர் ஆல்டராக மாற்றியிருப்பார். அவருக்கு உபதேசம் பண்ணுவதற்காக ஒரு பெரிய மேடை எப்போதும் தேவையில்லாமல் இருந்தது. ஆலயத்துல அந்த பலிபீடத்துல நின்று இயேசு பிரசங்கம் பண்ணியிருக்கிறார் தேவாலயத்திலிருந்து. பிறகு அவர் மலையின் மேலே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். மலையில் அமர்ந்து பிரசங்கம். கடற்கரையிலே இருந்த போது படகையே பலிபீடமா மாற்றி படகுல இருந்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். வனாந்தரத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இங்கே பார்க்கிறோம், உட்கார்ந்தவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அமர்ந்து அவர் அங்கே பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அங்கே பாருங்க, விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து அவளை இயேசுவுக்கு முன்பாக நிறுத்தி அவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேயின் சட்டம் சொல்லுகிறதே, நீர் என்ன சொல்லுகிறீர்? எதற்காக அப்படி செய்தாங்கன்னு பைபிள் இருக்கு. அந்த ஸ்திரியை இவங்களே சேர்ந்து மோசேயின் சட்டத்துப்படி சாட்சிகளை ஏற்படுத்தி அவளை கல்லறிந்து கொள்ள முடியும். ஆனால் அவர்கள் இங்கே இயேசுவிடத்தில் கொண்டு வர காரணம், இயேசுவை குற்றம் சுமத்தும்படி என்று 6ஆம் வசனம் சொல்லுகிறது. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி. இயேசுவையே சோதிக்கிறது, டெஸ்ட் பண்றார். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் என்ன பதில் சொல்ல போகிறார்? மோசேயின் சட்டத்தை மதிக்கிறாரா இல்லையா? மோசே நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொள்ள வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர்களை பார்க்க கையில கற்றோடு இருக்கிறார். இந்த பெண் உயிருக்கு பயந்து சாவுக்கு அருகில் வந்து விட்டார். ஒரு நிமிஷத்துல இயேசு கல்லறிந்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தால் எல்லாரும் கல்லறிந்து அவளை கொண்டு விடுவார்கள். கொஞ்ச நேரம் தான், வாழ்வா சாவா அப்படின்ற ஒரு தருணத்துல தான் அவ பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாள். அன்னைக்கு இருந்த யூதனுடைய கூட்டம் அதை செய்தது. இயேசு கிறிஸ்து தரையில் குனிந்து எழுத ஆரம்பித்தார். அவள் தொந்தரவு பண்ணார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருந்தார்கள் சொல்லி. இயேசுவை என்ன சொல்லுகிறீர்? இது மௌனமா இருந்தால் எப்படி? இவளை கல்லறிந்து கொல்லுவதா வேண்டாமா என்று இயேசுவை ஓயாமல் தொந்தரவு செய்கிறார். இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்ட அந்த ஒரு கேள்விதான் முக்கியமானது. உங்களில் எவன் பாவம் இல்லாமல் இருக்கிறானோ அவன் முதலில் அவன் மேல் கல்லறியட்டும். எல்லாரும் அவங்கள பார்த்து வசனம் சொல்கிறது, தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். முதல்ல ஒரு ஆள் கிளம்பியிருப்பான். அவனை பார்த்தவொடனே மற்றவங்களும் அவனே போயிட்டு நம்மளும் போயிடுவோம்னு எல்லாம் கல்ல கீழே போட்டு போயிட்டான். அந்த ஸ்திரீ மாத்திரம் அங்கே நிற்கிறாள். அவளை கல்லறிய வந்தவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள். இயேசு அவளை பார்த்து, உன்னை யாரும் கல்லறியவில்லையா? உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்று பரிதாபத்தோடு சொல்றார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. இயேசு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும், ஏன்னா அவர் குற்றம் செய்யவில்லை, பாவம் செய்யல. அவர் நினைச்சார்னா இவளை கல்லறிய முடியும். ஆனா இயேசு சொல்லும் போது, நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அன்பானவர்களே, இந்த இடத்துல நான் வாசிக்கிற போது இயேசு கிறிஸ்து சொன்ன முக்கியமான ஒரே ஒரு வார்த்தை நம்ம கவனிக்க வேண்டியது, உங்களில் எவன் பாவம் இல்லாதிருக்கிறானோ அவன் முதலாவது கல்லறிய கடவன். இதுல ஒண்ணு பெண்ணுரிமை பற்றி நாம் பார்க்கிறோம் இல்ல. பெண்ணை குற்றவாளி என்று கொண்டு வந்தார்களே, ஆணை குற்றவாளியாக கொண்டு வரல. கவனிக்க வேண்டியது. 2, மற்றவர்களை நியாயம் தீர்க்க கூடாது என்பதையும் கத்து சொல்றார். இன்னொரு ஆளை குற்றம் சொல்றது ரொம்ப எளிது. நமக்கு ஒரு ஆளை குற்றம் சொல்றது நமக்கு ரொம்ப எளிது. அது ஈஸியா வந்துடும் நமக்கு. அது நம்ம பரம்பரையில வந்தது, வம்சமா வருது. அது அடுத்த ஆளை குற்றம் சொல்றது நம்ம ரத்தத்துல ஊறி இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமான்ற வேலையில சொல்லுங்க. நிறைய பேருக்கு அப்படி இல்லை போல தெரியுது இல்ல. நீங்க யாரும் குற்றம் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா ஆரம்பமே அப்படிதான் வந்திருக்கு. ஆரம்பமே அப்படிதான். என்ன பழத்தை சாப்பிட்ட உடனே ஆண்டவர் கேட்கிறாருல்ல, ஆதாமே ஏன் இது செய்தாய்? அவர் சொல்றார், நீர் தந்த
ஸ்திரியானவள் தான் எனக்கு கொடுத்துட்டான்னு சொன்னான். அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீ கவனிக்கிறீங்களா? ஆதாம் ஏன் பழத்தை புசித்தார் என்று கேட்டதற்கு அவன் சொன்ன அந்த பதில் இயேசுவையும் தேவனையும் குற்றவாளி ஆக்குகிறது, அவருடைய மனைவியும் ரெண்டு பேரும் குற்றவாளி ஆக்குது. ஏவாள் தான் கொடுத்தான்னு மட்டும் சொல்லல, நீர் தந்த மனைவி. நான் சும்மா ஒரு ஓரமா கிடந்தேன், தனிமையா இருப்பது நல்லதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு எனக்கு கண்டுபிடிச்சி அவளை உன்னை உருவி அவளை மனைவியாக்கி அவளை கொடுத்துட்டு நீரும் அதில் முதல் குற்றவாளி. நீர் கொடுக்கலன்னா அவன் தருவாளா? ஆண்டவரை குற்றவாளி ஆக்கினான், ஆண்டவரையே குற்றவாளி ஆக்கிட்டான். ரெண்டாவது மனைவி. இதுல அவன் என்ன சொல்லிருக்கணும்? ஆமா, நான் செய்த தவறு, நான் பாவம் செய்தேன் என்ற எண்ணம் அவனுக்கு இருந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஸ்தோத்திரம். இந்த காலைவேளை அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் நான் செய்த தவறு, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று ஒரு வார்த்தையை அவன் சொல்ல வேண்டிய இடத்தில் அதை செய்யாமல் தன் மேல் இருந்த பழியை அடுத்த மேல் போடுறானே. தான் செய்த தவறை உணரக்கூடிய உணர்வு ஆதாமுக்கு இல்லாமல் போனது போலவே இந்த நாட்களில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட உணர்வு இங்கே இருக்கிறது. அவளே கேட்கிறான், நீ ஏன் இப்படி செய்தன்னு ஏவாளை கேட்டா அவன் சொல்றா. அப்போ அவளும் என்ன செய்யல, நான் தப்பு செஞ்சுட்டேன், வஞ்சிக்கப்பட்டுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லல. அப்போ சொல்றா, சர்ப்பம் என்னை அது பண்ண வேலை, நீ எதுக்கு சர்ப்பத்தை படைச்சது? அந்த சர்ப்பம் தான் என்னை வஞ்சிச்சது, நானா சாப்பிடலாம், அது சொன்னதுனால சாப்பிட்டேன். நம்ம அநேகர் அப்படி செய்யறோம். ஆண்டவர் கூட மத்தேயு புத்தகத்தில் சொல்லும்போது சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க நீ யார்? யாராவது எடுக்க முடியுமா வசனத்தை? 7வது வசனமா 7வது அதிகாரமா? மத்த 7ஆம் அதிகாரத்துல 1, நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள், நீங்கள் மற்றவர்களுக்கு அளிக்கிற அளவின்படி உங்களுக்கும் வழங்கப்படும். 3வது வசனம் ஒரு முக்கியமான வசனம். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் இருக்கிற உன் கண்ணில் உத்தரம் இருக்கையில் உன் சகோதரன் நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடணும் என்று நீ சொல்வது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகைபார். நம்ம கண்ணில் பெரிய உத்தரமே இருக்கு. உத்தரம்னா தெரியுது இல்ல, இந்த குறுக்க போற பெரிய சட்டம் உத்தரம், பெரிய பாரமான மரக்கட்டை உள்ள கிடக்கு கண்ணுல, இது ஒரு ஊமைதான். ஆனா இன்னும் நம்ம குற்றம் சொல்ற ஆள்கிட்ட துரும்பு தான் இருக்கு. அந்த துரும்பை பார்த்து நீ அதை எடுக்கணும்னு நினைக்கிற, ஆனா உனக்குள்ள ஒரு பெரிய உத்தரமே இருக்கு. அந்த உத்தரத்தை முதல்ல எடுத்துட்டு அடுத்த ஆளுடைய கண்ணில் துரும்ப எடுக்க வகைப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நான் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பது எளிது, ஆனால் நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு சொல்றாரு, உங்களில் எவனாவது பாவம் இல்லைன்னா அவளை குற்றவாளியாக்கி அவளை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கலாம். ஆனால் தனக்குள்ளே அதே பாவங்களை வைத்துக் கொண்டே இன்னொருவரை ஆக்கினுக்குள்ளாக தீர்ப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற ஒரு பெரும் கூட்டம், அதுல சின்ன சிறுவர்கள் இருக்காங்கன்னு சொல்றோம். சிறியோர் முதல் அப்படின்றது, சிறுவர்களும் பெரியவர்களும் எல்லாருமே இருக்கிறாங்க. ஒருத்தரை குற்றவாளியாக தீர்த்து நியாயம் தீர்ப்பதற்கான ஒரு பெரும் கூட்டம் ஆயத்தமா இருக்கு. ஆனா ஒரு நேரம் கூட என்னில் பாவம் உண்டோ என்று பார்க்கக்கூடிய உணர்வு அவங்களுக்கு இல்லாமலே போயிடுச்சு. எப்பொழுதெல்லாம் பிறரை குற்றம் சுமத்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் அந்த குற்றம் என்னில் உண்டா என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும். அதான் ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு தாய் தன் மகனை அழைத்து கொண்டு ஒரு பெரிய நபர்கிட்ட போனாங்க. அவர்கிட்ட போய் அவர் எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்கிறவர். அவரிடத்துல போய் சொன்னாங்க, இவன் அடிக்கடி இந்த சீனி சாப்பிட்டே இருக்கான், சீனி டப்பாவை திறந்தே வீட்டில் வைக்க முடியல, 1 கிலோ வாங்கி வச்சா 2 நாள் காலி ஆயிடுது, அதை நான் எப்பவும் பீரோவில் எடுத்து ஒளிச்சு வைக்கிற மாதிரி இருக்கு, நிறைய சீனி சாப்பிட்றான்னு அந்த பெரியவர்கிட்ட போய் இவனுக்கு புத்திமதி சொல்லுங்க ஐயா என்று சொன்ன போது அந்த பெரியவர் ஒரு 7 நாள் கழிச்சு வாங்கினார். ஒரு 7 நாள் கழிச்சு மறுபடியும் அழைத்து கொண்டு போனார். அவர் என்னம்மா பிரச்சனை? ஏற்கனவே சொன்னலையா ரொம்ப சீனி சாப்பிட்றா, இன்னும் 2 நாள் கழிச்சு வாமா.
இன்னொரு 2 நாள் கழிச்சு கூட்டு போனோம். அப்ப சொன்னாரா, தம்பி ஏண்டா சீனி சாப்பிடாதடா. இந்த தாய்க்கு வந்து இதைத்தான் அன்னைக்கே சொல்லிக்கலாம்ல, ஒரு 7 நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு அதை வர சொல்லி, அதையே அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல. அப்ப சொன்னாரா, நானே சீனி சாப்பிட்டு இருந்தேன், அதனால இந்த 7 நாள் 2 நாள் 9 நாள்ல நான் அதை விட்டுட்டேன். இப்போ நான் வந்து சரியாகாம நானே சீனி சாப்பிட்டுக்கிட்டு இந்த பையனுக்கு சாப்பிடாதுன்னு நான் சொல்ல முடியாதுல்லம்மா, அதனால என்ன திருத்திக்கிறேன் தான் இந்த 9 நாள்னு சொன்னாரா. ஆமே, நாம என்ன டபால்னு முதல் நாளே அடிச்சுக்கோங்க, என்னடா சீனி சாப்பிட்ற, இதெல்லாம் என்னடா பிள்ளை அப்படின்னு அவனுக்கு புத்திமதியா ஒரு பெரிய வரி அவனை உட்கார வச்சு வாங்குன்னு வாங்கியிருப்போம் நம்ம. ஆனா மனசாட்சி உள்ள சொல்லும், நீ ரொம்ப யோக்கியமாடான்னு கேட்கும். அதெல்லாம் நம்ம பயப்படுறதே, மனசாட்சி யார் பயப்படுறது? அதெல்லாம் அடங்கிக்கிட்டே ஆளாளுக்கு பிடிச்சி வாங்குன்னு வாங்கிடுறோம்ல. இதைத்தான் இயேசு சொன்னா, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை முதல்ல எடுக்க வகைவா. பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆளுக்கு நம்ம சொல்லும் போது, புத்திமதி சொல்லும் போது நம்மளை கொஞ்சம் யோசிக்கணும், என்னையே நான் பார்க்கணும். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லும் போது உன் கண்ணில் இருக்கிறதான உத்தரத்தை எடுக்கணும்னு சொல்றார். குறிப்பாக கிறிஸ்து அதை வெளிப்படுத்தினார். உங்களில் பாவம் இல்லாதவன், அந்த வார்த்தைக்குள்ள 2 அற்புதம் நடந்திருக்குங்க. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து நீங்க கல்லறியலாம் அப்படின்னு சட்டம் இருக்குல்ல, இங்க சேர் நிறைய இருக்கு, ஆனா இங்க உட்காராம நீங்க கீழே உட்கார வேண்டியதுல இங்க நிறைய சேர் இருக்கு, இடையில இருந்து சேர் எடுக்க வேண்டாம். யாருமே இடையில இருந்து சேர் எடுக்க வேண்டாம், சேர்ல நீங்க உட்காரலாம். சேர்ல உட்கார்ந்துருங்க. எப்பவுமே ஃப்ரண்ட்ல இருந்து நீங்க நிரப்பி போட நல்லது. இப்போ கொஞ்சம் உட்கார், பிரிஸ்கில் முன்னாடி ஆகும். முன்னாடி சேர் இருக்கும்போது பின்னாடி நீ உட்காரக்கூடாதுமா. உன்னை முன்னாடி சேர் இருக்கும்போது பின்னாடி உட்காரக்கூடாது. கொலினா அவ பேர் பேரு கிறிஸ்தவ மகா பேர் கரோலினா, அந்த சேர் எடுத்துவாமா, இங்க போடு, நீ வா, சேரோட வந்து உட்காந்துக்குவா. சேர் எடுத்துட்டு வந்து உட்காரு. அந்த இடம் அசிங்கமா தெரியும், சேர் எடுத்து அசிங்கமா இருக்கும். அந்த சேர் அதில் போட்டு உட்காருங்க. தம்பி வாடா, நீங்க முன்னாடி வாமா, சும்மா உட்காருவா, கரெக்டாக உட்காருவா, இங்க கூட உட்காருவா முன்னாடி, தப்பு இல்லை. அம்மா பக்கத்தில் போட்டு உட்காந்துக்கோ அந்த சேரை. இங்க சேர் 2 சேர் இருக்குமா, வந்து உட்காருங்கம்மா, வா பின்னாடி உட்காரு. சேர் வேற இல்லையோ, அவ்வளோதானா, எல்லா சேர் போட்டிக்கலாம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ப்ரௌன் கலர் சேர் போட்டிக்கலாம், எல்லாம் போட்டாச்சு. இன்னும் சேர் வாங்கணுமோ? ஸ்தோத்திரம், அல்லேலூயா, வாங்கிடுவோம். நான் இந்த சம்பவத்தில் நான் சொல்ல விரும்புவது முக்கியமான விஷயம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து மோசேயின் சட்டத்தின்படி கல்லறிந்து கொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் கூட இவருக்கு என்ன இல்லை, ஈவு இறக்கமே இல்லை, இவரெல்லாம் கடவுளான்றுவார். அப்படி செய்ய வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் இவர் மோசேயின் சட்டத்தை என்ன செய்யல, மதிக்கலன்னு சொல்லிடுவோம். ஆனா 2க்கும் இடையில ரொம்ப அழகா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு பாருங்க பதில். அவங்க எதிர்பார்த்த பதில் எதுவுமே வரல, ஆனா கர்த்தர் மாற்றங்களை செய்தார். உங்களில் பாவம் இல்லாதவன் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை 2 விதமான செயல்பாடுகளை கொடுத்திருக்கு. 2 விதமான செயல்பாடு சொல்லுவாங்க, ஒரு கல்லில 2 மாங்கான்னு. ஒரே வார்த்தையில 2 பேருக்கு செய்தி. ஒண்ணு, இவளுக்கு பார்த்தா பாவ மன்னிப்பு, அந்த ஒரே செய்தியில் பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, இவளுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, அவளுக்கு உயிர் மறுபடியும் திரும்பி வந்திருக்கு, மரணத்திலிருந்து மீண்டு வந்துட்டான், சாக வேண்டியவள் தான். ஆனா அந்த ஒரே ஒரு வார்த்தை இவளை காப்பாத்திருச்சு. இன்னும் அதே வார்த்தை கல்ல எறிய வந்தாங்களே அவங்களுக்குள்ள பாவ உணர்வு கொடுத்துச்சு. அவங்க சொல்றாங்க, தங்கள் இருதயங்கள்ல குற்ற உணர்வு அடைந்து, ஆமென் ஸ்தோத்திரம், தங்கள் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இயேசு சொன்ன அந்த வார்த்தை அவங்களையே என்ன பண்ணிருச்சு, நீ உன்னை பாரு, உன்ட பாவம் இருக்கா என்று அவர்களை ஆராய்ந்து பார்க்கும்படி செய்தது. சொல்ல விரும்புறாங்க, இதுக்கு முன்னாடியும் கூட எத்தனையோ இடங்கள்ல இது போல கல்லறிந்திருக்கிறார்கள். மோசேயின் சட்டத்தைப்படி அநேகரை கல்லறிந்து துணிந்தவர்கள் இந்த நபர் தான். எங்க யாராவது பாவம் செய்யறாங்களா உடனே கல்லறியணும்னு துடித்துக் கொண்டிருக்கிற கூட்டம் இந்த கூட்டம் தான். ஆனா இதுக்கு முன்னாடி எத்தனையோ முறை யார் யாரெல்லாமோ என்னென்னமோ சொன்ன போதெல்லாம் கூட இவர்கள் ஒருபோதும் மனசாட்சியில கடிந்து கொள்ளப்பட்டதே இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த உணர்வு அவங்களுக்கு வந்ததே கிடையாது. நானும் பாவிதான் என்ற உணர்வு அவங்க நினைச்சதே கிடையாது. தனக்குள்ளே பாவம் இருந்தது உண்டு, ஆனால் தன் பாவி என்று ஒருபோதும் எண்ணினது கிடையாது. முதல் முறையாக
எனக்குள்ளேயும் பாவம் இருக்கிறது, நானும் ஒரு பாவிதான், நான் மற்றவர்களை கல்லறிவதற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று எண்ணுகிற என்ன செய்தது எதுனா இயேசு கிறிஸ்துவின் ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லை என்றால் முதலாவது கல்லறிய கடவுள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஒரே ஒரு வார்த்தை தான் 2 விதமான செயல்பாடுகளை கொடுத்திருக்கு பாருங்களேன். பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. குற்ற உணர்வை இவளுக்குள்ளே ஒரு சின்ன விசுவாசம் வேணா இருந்திருக்கலாம், ஒரு சின்ன விசுவாசம் இருந்திருக்கலாம். ஆமென். ஏன்னா இவளுக்கும் இயேசு பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். அவர் அற்புதமானவர் என்பதும் அன்பானவர் என்பதையும் பற்றி கேள்விப்பட்டிருப்பார். ஆனா அந்த உணர்வு அவளுக்கு இருந்துச்சு, எப்படி இயேசு என்னை காப்பாத்திடுவார்னு. அந்த விசுவாசம் அவளுக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வந்தது. விசுவாசத்தின் மூலமாய் பாவ மன்னிப்பும் கிடைக்குது. பாவ மன்னிப்பினால அதுக்கு பிறகு விசுவாசம். இவளுக்கு எப்படின்னா பாவ மன்னிப்புக்கு பிறகு விசுவாசம் பெருகி இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க நம்புறீங்களா? அவன் அதுக்கப்புறம் விசுவாசம் ஆயிருப்பாளா? ஆயிருப்பாளா? இருக்க மாட்டாளா? ஐயோ, அவருடைய மனசு அவளுக்கு சொல்லிட்டே இருக்கும், பாத்தியா உன்னைய இயேசு காப்பாத்திட்டாரு, நீ சாக வேண்டிய ஆளு, உன்னை இயேசு காப்பாத்திட்டாருன்னு அந்த மனசாட்சி அவளுக்கு சொல்லிட்டே இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, இனி நீ என்ன செய்யாத, பாவம் செய்யாதே என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இனி பாவம் செய்யாதே என்ற அந்த ஒரு வார்த்தை மனசுல இயேசு சொல்லியிருக்கிறாரு. இயேசு என்ன பார்த்து சொல்லியிருக்கிறாரு, அந்த உணர்வு அவளுக்கு இருந்திருக்கும். இனி ஒருபோதும் அவள் அந்த தவறை செய்திருக்க மாட்டாள். இனி ஒருபோதும் அவள் அந்த தவறை செய்திருக்க மாட்டாள் நம்புகிறேன். இயேசு சொன்ன அந்த வார்த்தை அவளை பாவம் செய்ய அனுமதித்திருக்காது. அவள் அனுமதித்திருக்கவே இருக்காது. அவள் உண்மையாய் மாறி இருப்பாள். எனக்கு ஒரு புது வாழ்வை இயேசு கொடுத்திருக்கிறாரு. மரிக்க வேண்டிய எனக்கு ஆண்டவர் புது வாழ்வை தந்திருக்கிறார். இனி நான் பாவம் செய்ய முடியாது, பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பாள். இது போல இன்னொருவரை எனக்கு சோதனை வருமானால் அன்னைக்கு இயேசு என்னை காப்பாற்றுவாரா தெரியாது, ஆனால் இந்த வாய்ப்பை நான் விட மாட்டேன் என்று சொல்லி அவள் தன்னை விசுவாசத்தால் நிரப்பி இருப்பாள் நம்புகிறேன். அவளுக்கு கிடைத்த அந்த பாவ மன்னிப்பு விசுவாசத்தை தொடங்கி வைத்தது. விசுவாசம் பாவ மன்னிப்பை உண்டாக்குகிறது. பாவ மன்னிப்பு இவளுக்கு விசுவாசத்தை உண்டாக்கிற்று. இன்னொரு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். லூக்கா சுவிசேஷத்துல 5வது அதிகாரம் 17 முதல் 26 வரை ஒரு வசனத்தை, ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. பின்பு ஒரு நாள் அவர் உபதேசித்துக் கொண்டிருந்த போது கலிலேயா, யூதேயா நாடுகளிலும் சகல கிராமங்களிலும் எருசலேம் நகரத்திலிருந்து வந்த பரிசேயரும் நியாய சாஸ்திரிகளும் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. அப்பொழுது சில மனுஷர் திமிர்வாதக்காரன் ஒருவனை படுக்கையோடு எடுத்துக் கொண்டு வந்து அவனை உள்ளே கொண்டு போகும் அவர் முன்பாக வைக்கும் வகை தேடினார்கள். ஜனக்கூட்டம் மிகுதியாய் இருந்தபடியால் அவனை உள்ளே கொண்டு போகிறதற்கு வகை காணாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டோடுகள் வழியாய் ஜனங்களின் மத்தியில் இயேசுவுக்கு முன்பாக அவனை படுக்கையோடே இறக்கினார்கள். நான் இந்த சம்பவத்தை நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்ததா. ஒரு வீட்டுக்குள்ள இயேசு பிரசவம் பண்ணியிருக்கு. அந்த வீடு பெரிய வீடா இருந்திருக்கணும். ஏன்னா 17 சொல்லியிருக்கு, எருசலேமிலிருந்து வந்த பரிசேயர் நியாய சாஸ்திரிகள், ஏராளமான மக்கள் வந்திருக்காங்க. யூதேயா நாட்டில இருந்து சகல கிராமங்கள்ல இருந்து ஒரு பெரும் கூட்டம் அங்க இருக்கு. அந்த பெரிய வீட்டுக்குள்ள ஏராளமான மக்கள். ஆனா இந்த திமிர்வாதக்காரனை வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியல. எனவே அவர்கள் உடனடியாக முடிவெடுக்கிறாங்க. வீட்டு மேல ஏறி தட்டோடுகளை பிரிச்சு அதுக்குள்ள ஆளை இறக்குறாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் அப்படியே மேல இருந்து கீழே இறங்கி வர, எப்படின்னு யோசிச்சு பாருங்க. இயேசு திடீர்னு பார்க்கற ஒரு ஆளை இறக்குறாங்க மேல இருந்து, ஆண்டவரே குணமாக்குங்கன்றான். திமிர்வாதக்காரனா கை கால் அசைக்க முடியாமல் இருக்கிறோம், எந்த அசைவும் இல்லாத. இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்ன முதல் வார்த்தை என்ன? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு, 20ஆம் வசனத்துல அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு. இதுல விசுவாசத்தை காணாமல் வேற எதையெல்லாம் பார்க்க வாய்ப்பு இருக்கு. இயேசு கிறிஸ்து நின்ற இடத்துல வேற ஒரு ஆள் தலைவர் நின்றிருந்தார். ஒரு பிரதான ஆசாரியர் அங்கே நின்றிருந்தால் என்ன சொல்லலாம்? கோபம் வந்துடும். மேல இருந்து இப்படி ஆளை இறக்குனா அது தொந்தரவு தானே. அதை இடையூறாக பார்க்கிறவங்க உண்டு. தட்டோடுகளை பிரிச்சுட்டாங்க. மேல இருந்து கீழே போடும் அனுப்பும்போது தூசிகள்லாம் கூட வர வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் மேல பார்ப்பாங்க. அந்த வீட்டுக்காரன், அது யாருடைய வீடுன்னு தெரியல,
அந்த வீட்டுக்காரரு என்ன நினைப்பாரு? அதை மறுபடியும் சரி பண்ணணும். விசுவாசமாக பார்க்கிற இயேசு, இடையூறாக பார்க்கிற மற்றவர்கள். அந்த இடத்துல வேற யாரா இருந்தாலும் இடையூறாக பார்ப்பாங்க. நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், இப்ப நான் பிரசங்கம் பண்ணி ஒரு ஆளுக்கு இறங்கினேன், என்ன ஆகும்? நான் நம்மளா இருந்தா என்ன செய்வோம்னா, எவ்வளவுதான் நெருக்கடியா இருந்தாலும் பொறுத்துக்க வேண்டியதானே, வெளியே வர மாட்டேனா? உள்ள வர்றதுக்கு இடமே இல்லாட்டாலும் ஓட்ட பிரிச்சு ஆளை இறக்கிறதுக்கு நம்ம சம்மதிக்குமா? யாராக இருந்தாலும் அந்த சம்பவத்தில் இடையூறாகத்தான் பார்ப்பார்கள். இயேசுவோ இடையூறாக பார்க்காமல் அவர்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கண்டார். கையை தட்டி கத்தர் தோத்திரம் பண்ண முடியுமா? விசுவாசத்தை கத்தர் காணும் தேவன். நான் தான் சொல்றேன், மனுஷன் பார்க்கிற விதமாக இயேசு என்ன செய்யல, பார்க்கறது இல்ல. அவரை போல புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொருத்தர் இல்ல. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு, அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இவனுக்கு எப்படியாவது இயேசு கொடுத்துட மாட்டாரான்னு ஒரு ஏக்கத்துல அதை செய்யறாங்கன்றதை இயேசு புரிஞ்சுக்கிட்டார். மனுஷனுடைய சூழ்நிலைகளையும் அவங்களுடைய தேவைகளையும் புரிஞ்சுக்கிடாத ஒரு ஆளா இருந்தா நம்மள மாதிரிதான் பேசுவாங்க, என்ன இடைஞ்சல் பண்றேன்னு கேட்பாங்க. ஆனா அவங்க கஷ்டங்களையும் பாடுகளையும் அவங்களுடைய விசுவாசத்தை ஏக்கத்தை இயேசு பார்த்ததுனாலதான் சொல்றாரு, அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அவர்கள் செய்கிறதான கிரியைகளை அல்ல, அவர்கள் விசுவாசத்தை கண்டு, மனதை கண்டு. அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து கத்த சொல்றாரு, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்ப விசுவாசம் வரும்போது அங்க என்ன வருது? பாவம் மன்னிப்பு என்ன செய்யுது? வருது. இதை கேட்கிற அன்பான சகோதர சகோதரி, ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கு அது பிடிக்கல. இயேசுவே பாவத்தை மன்னிச்சாலும் கூட இருக்கிற ஆட்கள் பாவங்களை மன்னிக்க விடவே மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுது, பாவங்களை மன்னிக்கவர் யார்? இயேசுவுக்கு பாவத்தை மன்னிக்க அதிகாரம் இல்லை என்று நினைத்தார்கள். ஆனா இயேசு சொன்ன வார்த்தை, ஆமென் ஸ்தோத்திரம், மனசுல நினைக்கிறாங்க. இயேசுவின் சிந்தைகளை அறிந்து அவர்களை நோக்கி உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? ரொம்ப ஈஸி எதுன்னு கேட்கிறார். எது ரொம்ப ஈஸின்னு கேட்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. இதை கேட்கிற அன்பான சகோதரா சகோதரி, எது ரொம்ப எளிது? சொல்வதா செய்வதா? சொல்வதா செய்வதா? நீங்க சொல்வது எளிதா செய்வது எளிதா? பேசுறது ரொம்ப ஈஸி, வார்த்தை தானே, எதனாலும் பேசிடலாம்ல, எதனாலும் பேசிடலாம். ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டம். இயேசு கேட்கிறார், அதை நான் சொல்வதை வச்சு நீங்க நம்மள விசுவாசிக்கல, நான் செய்யறதை வச்சு நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொல்லிட்டு அவனை சொன்னாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னார். அந்த திமிர்வாதக்காரன் உடனே என்ன செய்தார்? படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரன் நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் அவர்களுக்கு முன்பாக எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்தி தன் வீட்டுக்கு போனார். இந்த சம்பவத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு. எந்த அசைவும் இல்லாத ஒருவரை கொண்டு வந்து அவனை படுக்கை எடுத்து நடக்க சொன்னார் இல்லையா? அதை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. யார் சொன்னாங்களோ பாவங்களை மன்னிக்க இவருக்கு என்ன அதிகாரம்னு மனசில் நினைச்சாங்க, அவங்க எல்லாரும் இப்ப தேவனை என்ன செய்றாங்க? மகிமைப்படுத்துகிறார்கள். அன்பாக கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணுகிறது. அந்த பாவ மன்னிப்பு விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. இவனுக்குள்ள இந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட போது இயேசுவை பார்த்து எல்லாரும் விசுவாசத்தை கொண்டு வந்தார்கள். அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, அதே லூக்கா சுவிசேஷத்துல 19ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வசனங்கள். எரிகோவுக்கு இயேசு கிறிஸ்து போகும்போது அங்கே சகை என்ற மனிதனை கிறிஸ்து சந்திக்கிறார். பெரும் கூட்டத்தோடு நடந்து போகிறார். அந்த ஊரில் இருக்கிற ஒரு மனுஷனை பற்றி சகை அவன் பேரு, அவன் எப்படிப்பட்டவன் சொல்லியிருக்குன்னா, ஆயக்காரருக்கு தலைவர். ஆயக்காரர் அப்படின்றது வந்து அவங்க வரி வசூல் பண்றவங்க, ஒரு பெரிய அதிகாரி. அதிகாரிகள் எல்லாம் தலைவன் யாருன்னா இந்த சகை. ஆனா அவன் பெரிய ஐஸ்வர்யவான். எரிகோவுல சகையை பற்றி தெரியாதவங்க இல்ல, பிரபல்யமான ஆள். எல்லாருக்கும் சகையை தெரியும். சகை தன்னை பற்றி அவன் என்ன நினைச்சிருக்கான்னா, நான் வந்து பெரிய பணக்காரன் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான். நான் ஒரு பெரிய அதிகாரின்னு அவன் நினைச்சிருக்கான். ஆனா ஊர் அவனை என்ன சொல்லிருக்கு?
ஊர் அவனை பார்த்து என்ன சொல்லியிருக்கு? அவனை பாவியான மனுஷனிடத்தில் போனாரே என்று சொல்லி. என்னன்னா கவனிக்கணும், தன்னை பற்றி இவன் நினைத்துக் கொண்டது வேறு, ஆனா அவனை பற்றி ஊர் மக்கள் நினைத்துக் கொண்டது வேறு. அந்த ஊர் மக்கள் நினைச்சது சகையுக்கு தெரியுமா? இவன் ஒரு பாவியான மனுஷன் அப்படின்றது சகையுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஊர் வாயை மூட முடியாது. நீங்க ஒரு ஆள்கிட்ட பக்கத்துல இப்ப சொல்லி பாருங்க, தச்சு முடிஞ்சு போறதுக்குள்ள இன்னொரு ஆள் சொல்லிடுவாங்க. உங்க பக்கத்துல உள்ள ஆட்டை போன சொன்னீங்கன்னா தச்சு முடிஞ்சு வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு ஆள் கேட்பாங்க, இப்படி சொன்னீங்களாம் அப்படின்னு. அது வெளியே வந்துடும், எப்படினாலும் வந்துடும். யாராவது ஒருத்தர் போய் சொல்லியிருப்பாங்க சகை பார்த்து, ஐயா நீங்க நினைச்சுக்கிட்டீங்க உங்களை பார்த்து பெரிய ஆளுன்னு, ஆனா உங்களை ஊர் இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சாலும் ஒரு நாள் கூட வாழ்க்கையில தன்னை அர்ப்பணம் செய்தது கிடையாது, தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டது கிடையாது. முழு ஊரே தன்னை பற்றி பாவி என்று சொன்னாலும் தன் தவறிலிருந்து வெளியே வர ஒரு நாள் விரும்பினதே கிடையாது. என்னமோ சொல்லிட்டு போட்டு ஊரு, நான் அநியாயமாக வாங்கினது உண்டானால் அவன் சொல்றான்ல, அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கான்? அநியாயமா வாங்கியிருக்கான், வரி வசூல் பண்ணியிருக்கான், அநியாயமா வாங்கியிருக்கான், ஏழைகளை வஞ்சித்திருக்கிறான், ஏழைகளை வஞ்சித்திருக்கிறான். இதெல்லாம் செய்ததுனால அது அவன் சொன்ன வார்த்தை தான். அன்பானவர்களே, இதுவரைக்கும் வாழ்க்கையில அவன் பெற்றுக்கொள்ளாத பாவ மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்டான். அது காரணம் அவனுக்குள்ள இருந்ததான விசுவாசம். இயேசு ஊருக்குள்ள வராரு, ஆனா இவனுக்கு இயேசு பார்க்கணும்னு ஒரு ஆசை. இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படின்னு ஒரு ஆசை அவனுக்குள்ள. அவன் முன்னே ஓடி காட்டத்தி மரத்தில் ஏறினான், மேல அமர்ந்து கொண்டான். இயேசு வரும்போது மேல இருந்தே கீழே பார்த்துக்கலாம். ஆனா மரத்தடியில இயேசு வந்த போது நின்று விட்டார். அண்ணாந்து பார்த்து சகைவை கீழே இறங்கி வா, உன் வீட்டுல என்ன செய்யணும் தங்கணும். அவனுக்கு ஆச்சரியமா இருந்து கீழே இறங்கினான். அந்த வசனம் சொல்லுது, அவன் சந்தோஷத்தோட அவரை என்ன செய்தான அழைத்து கொண்டு போனான். அவனுக்கு ஆச்சரியமா இருந்தது. பார்த்தா மட்டும் போதும்னு நினைச்சேன், என் வீட்டுக்கு இயேசு வர, இயேசுவை கைப்பிடிச்சு வீட்டுக்கு அழைச்சிட்டு போறான், சந்தோஷமா போறான். ஆனா சுத்தி இருக்கிற மக்கள் சொல்றாங்க, இவன் இயேசு பாவியான மனுஷனிடத்துல போனார். இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவன் சீக்கிரமாக சந்தோஷத்தோடு அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் பாவியான மனுஷன் தங்குபடி போனார் என்று முறுமுறுத்தார்கள். உடனே சகை நின்று முறுமுறுக்கு கேட்கும், முடங்குறதெல்லாம் கேட்கும். நீ கிச்சன்ல முடங்குறது ஹால்ல இருக்கிற வீட்டுக்கு தெரியும். கிச்சன்ல மனைவி முடங்குறது ஹால்ல இருக்கிற வீடு தெரியுமா தெரியாதா? தெரியும். இங்க ஃபயரா இருக்காங்களா, ஃபயர் அணைஞ்சிருச்சான்னு கிச்சன்ல நடக்கிறத இங்க தெரிஞ்சிடும். உங்க செயல்பாடு கிச்சன்ல இருந்தாலும் உங்க வெளியில இருக்கிற ஆளுக்கு தெரியும். முடங்குறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாம ஆண்கள் இருக்காங்க, ஆண்கள் முடங்குறத கண்டுபிடிக்காம பெண்கள் இருக்காங்க. ஒரு ஆள் முடங்குறது தெரியுங்கள, முறுமுறுக்கிறதெல்லாம் சாயக்கு தெரிஞ்சிச்சு, அங்கேயே நின்றுட்டான். இந்த ஜனங்களுடைய முறுமுறுப்பு இப்பவே என்ன செஞ்சிடணும், சரிப்படுத்தணும்னு இயேசு கிறிஸ்து கையை பிடிச்சு சொல்றா, ஆண்டவரே என் ஆஸ்திகளில் பாதிகளை கொடுத்துறேன், நான் ஒரு இடத்துல எதையாகிலும் அநியாயமா வாங்கினது உண்டானால் நாலந்திலே திரும்ப செலுத்துறேன்னா. இயேசு அவனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நல்லா கவனிங்க. அதுக்கு அடுத்து ஜனங்கள் முறுமுறுப்பாங்களா? இல்லை 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 இல்லை, கட்டாயம் கொடுத்துருப்பாங்க. இயேசு முன்னாடி சொல்லிட்டு மாற்ற மாட்டான். அவனுடைய ஆஸ்திகள் பாதி கொடுத்துட்டான். அநியாயமாக வாங்கினவங்கெல்லாம் நாளத்திலைய திரும்ப கொடுத்துட்டான். அவனுடைய வாழ்க்கை மாறிட்டு இதுவரைக்கும் யாரும் அவனை மாற்ற முடியாத அவனை கிறிஸ்துவின் ஒரே ஒரு வார்த்தை அவனை மாற்றிருச்சு. அப்படிப்பட்ட கடினமான இருதயம் உள்ள அவனை கிறிஸ்து முற்றிலுமாக மாற்றினாரே. அன்பானவர்களே, விசுவாசம் ஒரு மனிதனை மாற்றும். விசுவாசம் ஒரு மனிதனை மாற்றும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது தெரியுமா? எந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது? சகைவாகிய வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகைவே வீட்டுக்கு இல்ல, சகைவாய் வீட்டுக்கு. உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றாரே, எந்த வீட்டில் தங்க வேண்டும் விரும்பினார்? சகைவாகிய வீட்டிலே. அவன் உள்ளத்தில் தங்க விரும்பினார். அவன் வீட்டுக்கு ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். அவர் சொல்றாரு, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. இந்த வார்த்தை கவனிக்கணும். இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. சகையை அநியாயமா வாங்கினதுனால அவன் ஆபிரகாமின் பிள்ளையா மாற முடியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவனும் ஆபிரகாமின் பிள்ளையாக
அல்லது ரட்சிப்புக்கு உடன்பட்டவனாக, ரட்சிப்புக்கு சொந்தம் உள்ளவனாக மாற முடியும். நம்ம யாரையும் இவங்கெல்லாம் ரொம்ப மோசம்னு தூக்கி எறிய வேண்டியதில்லை. யாரையும் குற்றவாளி என்று, இவர்கள் ரட்சிக்கப்படவே மாட்டார்கள் என்று, இவங்க ஆண்டவருடைய பிள்ளையா மாறவே மாட்டாங்கன்னு யாரையும் முத்திர குத்தி தூக்கி எறிந்து விட முடியாது. என்னால் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறாரையா. நீங்க நினைக்கிறதுனால இயேசு அவர்களை வெறுக்க மாட்டார். நாம யாரையாவது பார்த்து இவங்கெல்லாம் ரொம்ப மோசமான ஆள், இவங்கெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளையா மாற முடியாது, இவங்க ரட்சிக்கப்பட முடியாது நாம நினைக்கிறதுனால இயேசு அவங்களை வெறுத்துற மாட்டாரு. இயேசு எவரையும் ரட்சிக்க முடியும், எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் ஆபிரகாமின் பிள்ளையாக, ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்ற முடியும். இந்த இடத்துல ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே இந்த வார்த்தை எதை காட்டுது அப்படின்னா, பைபிள் சொல்லுது நாமும் ஆபிரகாம் வழியாக என்ன செஞ்சிருக்கோமா, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் பைபிள் இருக்கு. யாரெல்லாம் கிறிஸ்துவின் வழியாக ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்களெல்லாம் ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல வரும்போது இந்த பாவ மன்னிப்புக்கு உரியவனாக இருக்கிறார். பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்கான தகுதி உடையவர்கள் இவர்கள் தான் என்று நாம் நிர்ணயிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனுடைய விசுவாசத்தை கண்டால், மனதில் இருக்கக்கூடிய ஆசையை கண்டார். ஆண்டவர் மனசை தான் பார்க்கிறாரு. உள்ளத்துக்குள்ள ஆசை இருக்கு, இயேசுவை தேடணும் என்ற ஆசை. நான் ஒரு பாவி, என்னை இயேசு மன்னிக்க வேண்டும் என்ற அந்த உணர்வு மனசுல இருக்கிற இயேசு பார்க்கிறார். மனதில் சிந்திக்கிறவர்களை இயேசு நிதானிக்கிறார். எனவே ஆண்டவராகிய கர்த்தர் மனதில் நினைக்கிறவர்களை யோசித்து விசுவாசத்தை கண்டு அவருடைய பாவங்களை ஆண்டவர் என்ன செய்கிறார், மன்னிக்கிறார். அந்த எரிகோ பட்டணத்து மக்கள் பார்க்கிறது போல இயேசு பார்த்திருந்தால் நிச்சயமாக சகையின் வீட்டுக்கு இயேசு போயிருக்கவே மாட்டார், அவர் போக மாட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ மக்கள் பார்க்கிற விதமாய் பார்க்காமல் அன்பின் தேவனாக அதை பார்த்தார், இரக்கமுள்ளவராக அதை கண்டார். முழு ஊருமே சகைவை வெறுத்தாலும் கிறிஸ்து நேசித்தார். நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன், ஒருவேளை இயேசுவின் இடத்தில் நாம் இருந்தால் சகையின் வீட்டுக்கு நாம் போவோமா? ஒரு கேள்வி. அங்க நீங்களா இருந்தால் சகை வீட்டுக்கு போவீங்களா? எல்லாரும் ஒருத்தரை பார்த்து குறை சொல்றாங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம போக மாட்டோம். ஏன்னா நமக்கு கெட்ட பேர் வந்துடும், நம்ம பயப்படுவோம். ஊரே பாவியும் சொல்ற ஒரு ஆள் வீட்டுக்கு போவாங்களான்னா யோசிப்பாங்க, நான் போறதுனால எனக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. இயேசு அதை பார்க்கல. எல்லாரும் பாவியான வீட்டுக்கு இயேசு போறாருன்னு முறுமுறுத்தாலும் இயேசு கிறிஸ்து யாரும் சொல்றதுக்காக அவர் இல்லை. அவர் எது நீதியோ அதை செய்யறார். அவர் போனார், துணிஞ்சு போனார். ஏன்னா வசனம் சொல்லுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷன். அதுக்கு அடுத்த வசனம் அப்படி இருக்கு, மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். 11ஆம் வசனத்துல 10ஆம் வசனத்துல இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில விசுவாசமும் ஆமென் பாவ மன்னிப்பும், பாவ மன்னிப்பை பற்றி நான் சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பாவ மன்னிப்பை ஆண்டவர் நமக்கு தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், குறிப்பிட்ட காலங்களில் மாத்திரமல்ல, எப்போதும் அந்த பாவ மன்னிப்பு. ஏன்னா பாவத்தை தேடி போய் நாம் செய்ய வேண்டியதில்லை, பாவம் நம்மை தேடி என்ன செய்யும். பாவம் இருக்கும் இடத்திற்கு நாம் போக வேண்டியதில்லை, நாம் இருக்கும் இடத்திற்கே பாவம் வருகிறது. பாவம் எங்க இருக்கு? பாவம் எங்க இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. பாவம் எல்லா இடத்துலயும் இருக்கு. நம்ம கிட்டே செல்போன்ல இருக்கு, ஆமா, டிவில இருக்கு, வாய் வார்த்தைகள்ல இருக்கு. எப்படி ஒரு கார், ஒரு பைக் தூசியை தேடி எல்லாம் போறது இல்லை. அந்த பைக் நிக்கிற இடத்துலயே தூசி அது மேல வந்து என்ன செய்யுது இருக்கு. நீங்க என்னதான் தொடச்சி வச்சாலும் சபையை கூட பெருக்கிட்டு அடுத்து பெருக்கும் போது என்ன இருக்கு, ஒரு 4 பெண்கள் பெருக்கிட்டே போறாங்க, அதுக்கு அடுத்து 2 பெண்கள் பெருக்குறாங்க, அப்ப என்ன வருது? தூசி வருது. அப்படியானால் தூசி போலதான் பாவமும் கூட. நாம் எத்தனை முறை கழுவப்பட்டாலும் திரும்ப திரும்ப பாவம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கழுவிக்கிட்டே இருக்க வேண்டும். இப்பதானே நேற்றுதான் ஆண்டவரோட ஒப்புரவான இல்ல, இன்னைக்கு ஒப்புரவாகும். ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்கும் போது ஒப்புரவாக வேண்டும். பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
ஏனென்றால் உலகம் தூசியால் நிறைந்திருப்பது போல உலகம் பாவத்தால் நிறைந்திருக்கிறது. நான் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் என்னை பாவம் என் மேல் வந்து அமர்கிறது. என் வாழ்வில நான் என்னுடைய சிந்தை, நம்ம சிந்தையெல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லை, போயிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷத்துல அமெரிக்கா போயிடும், ஒரு நிமிஷத்துல மாமியார் வீட்டுக்கு போயிடும், அத்தை வீட்டுக்கு போயிடும், ஒரு நிமிஷத்துல இல்லை. எதையெல்லாமோ நம்முடைய மனசு சிந்திக்கிறது. சிந்தனையினாலே வீணரானார்கள்னு இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லப்பட்டிருக்கு. சிந்தனை நமக்குள்ளே இருக்கிற சிந்தனை நம்மை பாவம் செய்ய வைக்கிறது. அதனாலதான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஒப்புக் கொடுக்க வேண்டியது. அவ்வப்போது நம்முடைய மனதில் ஜெபம் செய்ய வேண்டியது. ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குங்க, நீர் விரும்புகிற பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவர். ஒன்று பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், இன்னொன்னு பாவ கழுவப்படவும் ஜெபிக்க வேண்டும். ரெண்டும் நடந்துட்டே இருக்கணும். பாவத்தை மேற்கொள்ளணும், பாவத்தை சந்திக்கிற நேரமெல்லாம் அதை மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நான் மேற்கொண்டு விட்டேன் என்பதற்காக என்னில எந்த தீங்கும் பாவம் இல்லை என்றும் நான் சொல்லி அமைதியாக எனக்குள்ள ஏதாவது இருந்தால் என்னை கழுவும் என்று கேட்கிறேன். விசுவாசம் பாவ மன்னிப்பை உண்டு பண்ணுகிறது. பாவ மன்னிப்பு நமக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணுகிறது. ஜெபம் பண்ண போற கண்களை மூடி இந்த கால வேளையில நம்மை நாமே ஒருமுறை அர்ப்பணம் செய்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாவங்களை அறிக்கையிட்டால் அப்படி எல்லா பாவங்களையும் அவர் மன்னிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். பாவ மன்னிப்பு நமக்குள்ளே வரும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே நன்மைகளையும் ஆண்டவர் செய்கிறார். இந்த கால வேளையில ஒருவேளை உங்க மனசாட்சியில நமக்குள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்தது தெரிந்தார், ஆண்டவர்கள் ஆண்டவர் என்னை கழுவுகின்ற ஒருவர் இந்த ஆலயத்தில் நான் வெளியே போகும்போது சுத்திகரிக்கப்பட்டவளா இங்கிருந்து நான் போகணும்பா. என் மனசுல ஒரு 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 கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட ஒரு இருதயம் உங்க அன்பா கேட்கிற சகோதரா சகோதரி, ஒரு சில வார்த்தைகளை ஆண்டவரை சொல்லி ஜெபம் பண்றீங்களா? ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவரே, இந்த ஆலயத்துல இப்போ இந்த நேரத்துல என்ன கழுவி சுத்திகரிச்சிருக்கேன். நான் வீட்டுக்கு போகும்போது கர்த்தருக்கும் எனக்கும் இடையில இடைவெளி இல்லாமல் இருக்கிறோம். ஆண்டவராலே கழுவப்பட்டவளாய் ஓ என்னை சுத்திகரித்து என்னை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபையா நமக்கு அந்த சுத்திகரிப்பு தர்றாரு. மகளே, இவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக ஓடி வந்திருக்கிறீங்களே, அவர் வரும்போது கைவிடப்பட்டிருக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க பாவத்தை மனுஷனோட சொல்ல வேண்டியதில்லை, ஆண்டவரோட சொன்னாலே போதும். ஆண்டவரோட சொன்னாலே போதும். கர்த்தர்ட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவர் நம்மை மன்னிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஓ பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஜெபம். ஹல்லேலூயா. ஓ ஒருமுறை கூட கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவர் ஒருமுறை கூட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? தம்பி, வாலிப தங்கச்சி, அன்பின சகோதரா சகோதரி, ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவர் ஜெபம் பண்றீங்களா? கழுவப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அந்த பாவ சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஆனால் கிறிஸ்து மன்னிக்க விரும்புகிறார். உனக்குள்ள விசுவாசம் வருமானால் உனக்கு பாவ மன்னிப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். பாவம் மன்னிக்கப்பட்ட, கழுவப்பட்ட, சுத்திகரிக்கப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். சுத்த இருதயத்தை சிருஷ்டியும் என்று தாவீது ஜெபிக்கிறானே, நிலைவரமான ஆவிய நிலை தாங்கும்படி செய்யும் சொல்லி ஜெபிக்கிறானே. ஓ உம்முடைய பிரசன்னத்தை என்னை விட்டு எடுத்து விடாமல் என்று ஜெபிக்கிறானே. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாது என்று ஜெபிக்கிறானே. இந்த காலவேளையில் தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்து அவர் சமூகத்தில் உன்னை தள்ளாமல் இருக்கும்படி ஜெபம் பண்ணுவாயாக. உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, அவருக்காக வாழ்கிற அந்த வாழ்க்கை பரிசுத்தமான இருதயத்துக்கு நமக்கு தருவாராக. உங்களுக்கு எனக்கு ஆண்டவரை செய்யும்படியா ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் தேவனே. அல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் ஆண்டவரை ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடை போன்றதமா. காற்றடித்தா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும்
வெயில் வந்தா காஞ்சு போயிடும். உன் துன்பத்தையும் துயரத்தையும் மாற்ற இயேசு போதுமானவர். இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. ஓ நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு, உன் துக்கம் பயமெல்லாம் முடிஞ்சிட்டு துக்க நாட்கள் ஒரு சந்தோஷத்தை தருவார் இயேசு. ஆமென். துன்பமா, துயரமா, கண்ணீர் பட்ட உடை போர்ந்ததம்மா. ஓ துன்பமா, துயரமா, கண்ணீர் பட்ட இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். இழந்து போனதை தேடி இயேசு வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். எழுந்து வா, போதும் பயந்தது. எழுந்து வா, மகளே பயந்தது. உன் புயல் காற்று இன்றோ
வார்த்தை ஒரு நாள் பொய்யா மாறாது. நாங்க இன்னும் நம்புறோம் ஆண்டவரே. இயேசு இயேசு என்று கூப்பிடும் போது குறைகளை நிறைவாக்குகிறேன் தேவனே. எங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை ஒருபோதும் தோற்று போகிறது இல்லப்பா. போராட்டங்கள் சோதனை எங்கள் நடுவில் வரும்போது எங்கள் தேவனின் மத்தியிலே உயிருள்ளவராய் நின்று அதில் எங்களை மீட்டெடுக்கிறவர் அல்லவா ஆண்டவரே. நாங்கள் வீழ்ந்து போகும்படி போராட்டம் வரும்போது எங்களை வாழ்ந்திருக்கும்படி செய்கிற ஆண்டவர் எங்கள் நடுவில் உண்டு. சாத்தானுடைய எந்த ஆயுதங்களும் எங்களை அழித்து விட முடியாது. கர்த்தர் ஆயுதங்களை முறித்து போடுகிறவரும் எங்களை மறுபடியும் எழுந்திருக்கப்படுகிறவருமாய் இருக்கிறதை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவரை விழுங்கலாம் என்று பிசாசு வந்தாலும் எங்கள் தேவன் யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் ஜெயம் எடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறபடியால் நன்றி. நீ தோற்று போவதில்லை, உங்க பிள்ளைகள் தோற்று போவதில்லை. கர்த்தர் காரியங்கள் நன்மையாய் முடிய பண்ணுகிற ஆண்டவரே. Oh hallelujah Jesus Lord hallelujah. எங்க நம்பிக்கை வீண் போகாதுப்பா. எங்க நம்பிக்கை வீண் போகாது. உங்க மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் வீணாகாது. எங்களை எங்க பிள்ளைகளை நீ நேசிக்கிறீரே. எங்க குடும்பத்தின் மேல் அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இன்னும் விசுவாசம் பெருகட்டும். சகோதரா சகோதரி, நமக்குள்ள இன்னும் விசுவாசம் போதாது, இன்னும் அது பெருகணும். விசுவாசம் இன்னும் பெருகணும். சில நேரங்களில் விசுவாசம் குறைஞ்சிருது. எப்பொழுது விசுவாசம் இருக்கணும். ஹல்லேலூயா. தெய்வமே நீ பெரியவர். ஹல்லேலூயா. ஆவியானவர். ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக நன்றி. இப்போது கூட கர்த்தர் இந்த கால வேளையில் இந்த செய்தியை கேட்கும்படி செய்தி பாவ மன்னிப்பை விசுவாசத்தால் கொடுக்கிற எங்கள் தெய்வம் ஆண்டவரே. விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவர் நீரே. இந்த காலை ஆராதனையில் கலந்து கொண்ட செய்தி கேட்ட அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் எல்லாரையும் விசுவாசத்தால் பாவ மன்னிப்பால் நிரப்பியுள்ள ஆண்டவரே. கர்த்தருடைய இரத்தத்தால் எப்பொழுதும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவன் விரும்புகிற கனவுள்ள ஒரு பாத்திரமாய் வைத்துள்ளோம் ஆண்டவரே. நீ எப்போது வந்தாலும் சந்திக்கிற ஆயத்தம் எங்களுக்கு தேவை. இங்க இருக்கிற ஒருவர் கூட கெட்டு போக கூடாது, ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாது. அத்தனை பேரையும் கத்து உலகமாய் அது இச்சை, அது கவர்ந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்றாலும் கூட கிறிஸ்துவை விட கவர்ச்சி ஒன்றுமில்லை. கிறிஸ்துவை எங்களை அதிகமாக ஈர்த்துக் கொள்கிறவர் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஆண்டவர் தான் எனக்கு முதலிடம் என்று சொல்லவும், இந்த உலகத்தில் என்னை தவறான பாதைக்கு இழுக்கிற எல்லா ஈர்ப்பு சக்திகளை காட்டிலும் இயேசு எனக்கு மிகவும் முக்கியமானவர் என்று நாங்கள் உறுதியாக கிருபை செய்யும். என் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த மகால வேளையிலே வந்திருக்கிற அனைவரையும் இந்த இடத்தை விட்டு மகிழ்ச்சியோட அனுப்பிவிடும். அவர்கள் வீடுகளுக்கு மகிழ்ச்சியோட செல்லட்டும். அவரோட ஒரு சமாதானம் கூட செல்லட்டும். ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கட்டும். ஜெயிப்பார்களாக நம்முடைய பிள்ளைகள். ஊழியக்காரன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஜெபிக்கிற கர்த்தர் அவர்கள் மேல் கிருபையாயிருவான். ஆசீர்வதித்தாலும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சொல்லுவோம் சேர்ந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் நம்ம அனைவருடைய நிலைக்கும் இருப்பதாக. ஆமென். சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.